ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சக்தி யூடியூப் சேனல். இன்னைக்கு பார்க்க போற ஆன்மீக தகவல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு முன்னாடி வைக்க வேண்டிய செடி வகைகளை பத்தி தான் ஒரு சில செடிகள் நான் சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கண்டிப்பா பிடிச்சிருக்கும். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வீட்டுக்கு முன்னாடி வைக்க வேண்டிய செடி வகைகள்ல முக்கியமான ஒரு இடத்த பிடிக்கிறது இந்த செம்பருத்தி பூ செடி தாங்க. அதுலயும் நம்ம ஒற்றை இதழ் கொண்ட அந்த செம்பருத்தி பூ தான். இந்த செம்பருத்தி பூ வைக்கிறதுனால நம்ம வீடு செல்வ செழிப்பா மாறும். அதிக பண ஈர்ப்பு தன்மையை இழுத்து கொடுக்கும். பாசிட்டிவிட்டி அதிகரிக்கக்கூடிய ஒரு இடமா நம்ம வீடு மாறும். நம்ம வீட்டில் ஏதாவது வாஸ்து குறைபாடு இருந்தாலும் அந்த குறையை நீக்கி நல்ல அதிர்வலைகளையே வீட்டுக்கு வர செய்யறதுக்கான உதவி செய்யக்கூடிய அந்த செடி தான் இந்த செம்பருத்தி பூச்செடி. இந்த செடி வைக்கிறதுனால நம்ம அந்த மலர்களை நம்ம பூஜை அறைக்கு பயன்படுத்திக்கலாம். அதோட இலை பூ எல்லாமே நம்மளுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கு. இந்த பூவை நம்ம காலையில எழுந்திருச்சு நம்ம டீ போட்டு குடிச்சோம்னா, அதாவது செம்பருத்தி பூவை தேநீர் போட்டு நம்ம குடிச்சோம்னாக்க நம்ம இதய ஓட்டையிலிருந்து இதய அடைப்பு, இதய பலவீனமாக இருக்கிறவங்க எல்லோருக்குமே உதவிகரமானது இந்த செம்பருத்தி பூ. அது மட்டும் இல்லாமல் இந்த செம்பருத்தி இலையை நம்ம ஹேர் டையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல கிளீனராகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல கருமையாக வளர்றதுக்கும், முடி கருகருன்னு வளர்றதுக்கும் இந்த செம்பருத்தி பூவும் உதவுது. செம்பருத்தியோடைய இலைகளும் உதவுது. அப்படிப்பட்ட செம்பருத்தியை உங்க வீட்டு முன்னாடி வச்சு நல்ல அதிர்வலைகளை கொண்டு நல்ல பண ஈர்ப்பு உள்ள வீடா அமைய நீங்க இந்த மாதிரி செம்பருத்தி பூச்செடியை உங்க வீட்டு முன்னாடி வச்சுக்கோங்க. இந்த செம்பருத்தி பூ வைக்கிறதுனால அடுத்தவங்க கண் பார்வை கெட்ட எண்ணங்களோட பார்ப்பாங்க இல்லையா, அந்த கெட்ட எண்ணத்தை நம்ம வீட்டுக்கு கொண்டு வராத அளவுக்கு இந்த செடி நம்மளுக்கு நல்ல அதிர்வலைகளையே கொடுக்குது. அந்த கெட்ட எண்ணத்தோட பாக்குறவங்களுமே நல்ல அதிர்வுகளோட பாக்குற மாதிரி இந்த செடி வைக்கிறதுனால நம்மளுக்கு மாறுது. அதுக்கு அடுத்தபடியான செடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இரண்டாவது இடத்துல மாதுளம்பழம் செடி தான். இந்த மாதுளம்பழ செடியுமே நம்மளுக்கு செம்பருத்தி பூ மாதிரி அந்த செம்பருத்தி நிற பவள நிறத்திலே இருக்கக்கூடிய செடி தான் இந்த மாதுளம்பழ செடி. நம்ம வீட்டுக்கு முன்னாடி இடவசதி இருந்தது அப்படின்னு சொன்னாக்க இந்த மாதுளம்பழத்தை வைக்கிறதுனால எந்த ஒரு தவறுமே கிடையாது. மாதுளம்பழ செடி வச்சு நம்மளுக்கு வளர வளர அந்த செடி எந்த அளவுக்கு நம்மளுக்கு வளருதோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில முன்னேறுவோம் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இந்த பவள நிறத்துல இருக்கக்கூடிய அந்த மாதுளம்பழ செடி, மாதுளம்பழ பூ நம்மளுக்கு அதிக பண ஈர்ப்பு தன்மையை கொண்டு வீட்டுக்கு சேர்க்கக்கூடியதாக அமையுது. இதோட செடி வளர்ந்து வளர்ந்து நம்மளுக்கு பூ காய் வைக்கும் போது நம்மளோட வாழ்க்கை தரமும் ரொம்ப உயரத்துல இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றம் கிடையாது. அப்படிப்பட்ட இந்த மாதுளம் செடியை நீங்க உங்க வீட்டுக்கு முன்னாடி இடம் இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த செடியை வச்சு வளருங்க. இதுல அதிகப்படியான வாசம் செய்யறது மகாலட்சுமி தாயார். அதனால கண்டிப்பா மாதுளம் செடியும் உங்க வீட்டுக்கு முன்னாடி வளருங்க. அதுக்கு அடுத்தபடியான செடின்னு பாத்தீங்கன்னா எல்லோருக்குமே ரொம்ப பிடித்தமான மல்லிகைப்பூ செடி தாங்க. இந்த மல்லிகைப்பூ யாருக்காவது பிடிக்காம இருக்குமா? எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான இந்த மல்லிகைப்பூ செடியை நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு தொட்டியில வச்சு வளர்த்தோம்னாக்கா நம்ம வீடே வாசனை உள்ள வீடாகவும் நல்ல பாசிட்டிவிட்டி இருக்கக்கூடிய வீடாகவும் மாறும். அப்போ மாறும்போது நம்மளுக்கு நல்ல அதிர்வலைகளே நம்ம வீட்டுக்கு சேரும் போது எல்லா விதமான சகல செல்வங்களையும் கொண்டு சேர்க்கிறதுக்கு இந்த மல்லிகை பூச்செடி கண்டிப்பா நம்மளுக்கு உதவுது. இதன் மூலியமா எல்லோருமே மன நிம்மதியா இருப்போம். அதுக்கடுத்த பூச்செடி என்னன்னு பாத்தீங்கன்னா செண்பக பூச்செடி தாங்க. இந்த செண்பக பூச்செடி தான் இருக்கிறதுலயே அதிக காஸ்ட்லியான பூ அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு பூவே 100 ரூபாய்க்கு விற்கிறது. அந்த மாதிரியான ஒரு வாசனை மிக்க அதி வாசனை மிகுந்த பூச்செடின்னு பாத்தீங்கன்னா இந்த செண்பக மலர் தான். இந்த செண்பக மலர் எல்லா சாமிக்குமே ரொம்ப பிடித்தமான செண்பக மலர். இதையும் உங்க வீட்டு முன்னாடி வச்சு பாருங்க. அதுக்கு அடுத்தபடியான செடி என்னன்னு பாத்தீங்கன்னா பூன்னு பாத்தீங்கன்னா பவளமல்லி தாங்க. இந்த பவளமல்லி கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ரொம்ப பிடிச்சமான பவளமல்லி. இது நம்மளுக்கு சர்க்கரை நோயை தடுக்குது, மூட்டு வலியை குறைக்கக்கூடிய அந்த சக்தியும் இருக்கு இந்த செடி. இதையும் உங்க வீட்டு முன்னாடி வளர்த்து நல்ல பாசிட்டிவிட்டியை உணருங்க. அதுக்கு அடுத்தபடியான செடின்னு பார்த்தீங்கன்னா தாமரை தான். இதையும் நம்ம ஒரு தொட்டியில போட்டு வீட்டுக்கு முன்னாடி வச்சு வளர்த்தோம்னாக்க நல்ல அதிர் விலைகளே கொண்டு வரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய்.